அதுக்குள்ளே அப்படி பூந்து போகலாம் கோட்டை வீடால் பார்த்தீங்களா. ஜோசப் பியர்சன் என்பவர் இக்கோட்டையின் அமைப்பு சதுரமல்ல குதிரை லாடத்தின் வடிவம் என்று இதன் வெளிச்சுவர் 19 சுரங்கமாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எப்படி உண்டு ஒரு வித்தியாசமான இந்த பொறுக்கி கொண்டு வரார் பேரிச்சம்பளம் வேட்டை. இது வந்து முத்தல், இது வந்து பிஞ்சு முத்தலை. இங்கே ஒரு குகை மாதிரியும் இருக்கிறது. சரியா இருந்து பார்க்கக்குள்ள கழுத்தில் வந்து இந்த பனை மட்டையை வந்து அடித்து முக்கோண வடியில் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு போட்டிருக்காங்க கோட்டைன்னு சொன்னால் இப்போ அந்த அளவு பெரிய ஒரு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். வணக்கம் சுதன், யாழ்ப்பாணத்து சுதன். ஓகே, இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஊர்காவல்துறை என்கின்ற தீவுக்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த ஊர்காவல்துறையில் என்னென்னமான அம்சங்கள் இருக்குது, இங்கே இந்த என்ன வித்தியாசமான இருக்குதுன்றதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்காவல்துறையில் வந்து கோட்டை ஒன்று இருக்குது. அந்த 1629 காலப்பகுதியில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா காரைநகரில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை, அதாவது கடல் கோட்டையை வந்து பார்க்குறதுக்காக வேண்டி இந்த கோட்டை வந்து இந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டது. அந்த காரைநகர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பரப்பில் யார் வராங்க போகிறாங்க அப்படியான விஷயங்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல அமைக்கப்பட்டது. அதோட முக்கியமான விடயம் என்ன சொன்னால், இந்த இடத்த ஊர்காவல்துறையில் வந்து கோயிலை வந்து மிகவும் ஒரு பிரபல்யமான விஷயம். இந்த கோயிலை வந்து அவங்க தயாரிக்கிறது, அதாவது நாட்டி அதை வந்து பதப்படுத்தி விற்பனை செய்கிறாங்க. இடங்களுக்கு அதை வந்து ஏற்றுமதியும் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்த நேரடியாக போய் இந்த கோயிலையை பற்றி எப்படி உருவாக்குறாங்க, இது வந்து அந்த கோயிலை வந்து இப்போதைக்கு எவ்வளோ அந்த மார்க்கெட் இருக்குது, அதுக்கான அந்த இது இருக்குன்றதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோடாக பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ என்னென்னா அண்ணா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த தீவுகளை வந்து மேலே அபிவிருத்தி செய்ய வேண்டிய எவ்வளோ இருக்குது. யாழ்ப்பாணத்தை சுற்றி எத்தனையோ தீவுகள் இருக்குது. அதில் 7 தீவு முக்கியமான தீவு. இந்த தீவில் வந்து பக்கத்தில் இருக்க கோட்டையில் இருந்தால் இந்த போக்குவரத்து அதை கவனிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த காலத்திலேயே வெள்ளக்காரர் ஒல்லாந்தர் எல்லாம் கட்டின கோட்டைகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதால் அங்கால நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட அந்த காலத்திலேயே இங்கே இருந்து வெள்ளக்காரருக்கு முதலே இங்கே இருந்து இந்தியாவுக்கு எல்லாம் வணிகம் செய்திருக்கிறோம். இந்தியா மண்ணில் வேறு ஒரு இடங்களுக்கு. அதில் ஊர்காத்துறை நீங்கள் கேனரால் வரைக்கும் ஊர்காத்துறை நுழைவாயில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வீடு மாதிரி கடமாக இருக்கும். அது வந்து அந்த அதில் இருக்க தேக்கு, அதாவது இந்த நிலையன்று சொல்லிவினோம், அது வந்து இந்தியாவில் பர்மாவில இருந்து வந்த தேக்கா இந்தியாக்காரர் எடுத்து வாங்கினவ அங்கே இருந்து இவியல் வாங்கி வச்சுக்கணும் எத்தனை வருஷத்துக்கு முதல். அது இப்போவும் அந்த தரத்தோட அப்படியே இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டுறதுக்கு பின்னுக்கும் பல வரலாறுகள் இருக்குது. சரியோ, அதை தாண்டி நிறைய சொல்லலாம். அது வந்து சில சட்டத்திட்டங்களை தாண்டி நாங்கள் சொல்லலாம். நம்ம இப்போ அதாவது கருத்து சுதந்திரம் இருக்கு, அது தெரியும் முழுமையாகவே இல்லை தமிழாக்களுக்கு அப்படின்னு சொல்லி. சரியோ அண்ணன் இந்த சேனல்ல பாருங்க, கண்டிப்பா அப்படியே போவோம். இதில் பாருங்க இந்த திருப்பொன்றை மரம் நிற்கிது. அதோட முக்கியமாக வந்து பேனிச்ச மரம், அதாவது காத்தாங்குடியில் லைன்ல வந்து வச்சிருப்பாங்களே அந்த பேனிச்ச மரம் வந்து அது இந்த இது வந்து தானா முளைச்சி நினைக்கிறேன். பேனிச்ச காய் நிற்கிதாப்பா? ஓமாப்பா, பேனிச்ச காய் நிற்கிது. பேரிச்சங்காய் நிற்கிதாப்பா? எனக்கு மட்டக்கிழப்பு பாசை வருதுப்பா. பாருங்க, பேரிச்சங்காய புடுங்க போறீரு ஏறி குத்து வாக்க போறேன்னு போ தடியால போட்டி புடுங்க அடி விழுமே பண்ணெடுப்போம் பாருங்க. ஊராக்கள் என்ன அடிக்கிறது? பேரிச்சம் காய் வந்து நிக்குது. பேரிச்சம் காய், பேரிச்சம் காய். நீங்க என்ன சொல்றீங்க? பேரிச்சம் பழம். பேரிச்சமா? பேரிச்சம். நாங்க பேரிச்சம் பழம். பேரிச்சம், பேரிச்சம். அத எல்லாம் அதான் அது ஒன்று அந்த சொல்லக்குள்ள அந்த அதை எப்படி சொல்லுங்க? பேனிச்சம், பேனிச்சம் பழம், பேனிச்சம் மரம் என்ன அப்படி சொல்லுவோம். நீச்சம் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் தமிழ். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தானாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லல. அது என்னென்னா அந்த காலத்தில் வந்து பிஸ்னஸுக்கு வந்தாங்க இருக்கீங்களோ, அந்த காலங்களில் இதை கொட்டையில் அறிஞ்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்லை அப்படின்ட்டு பார்த்தா பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளோ இதோட பழங்களை சாப்பிட்றோம் போடுறோம், ஆனால் நம்ம மண்ணில் முளைக்காது. அப்போ அங்கேருந்து கொண்டு வந்ததெல்லாம் எங்களோட மட்டக்களப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து வெளிநாடுகளிலேருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் தான். அப்போ அதான் டக்குனு நான் பைக்கை நிப்பாடுனா இப்போ இது மட்டும் இல்லை, நான் அங்கே பக்கம் நிற்க ஒரு மரம், அது அங்காலே நிற்குது. அதான் பிடிங்கி சாப்பிடலாமா மட்டக்களப்பில்? எப்படி இல்லை அப்படியே பிடிங்கி சாப்பிடல ரோட்டில். அப்போ அந்த பழங்கள் எல்லாம் யாரும் எடுப்பிடும்? அது அவங்க வந்து அங்கே இருக்கிற சங்கங்கள் அப்போ அவங்க வச்சு அந்த ஓனர் மாதிரி வந்து அதை எடுத்து அது அந்த அவங்களோட அந்த முஸ்லீம் அந்த இதில் பெருநாள்கள் அப்போ அந்த டைம்ல வந்து நோம்பு துறக்கக்குள்ள அது எழுது அதை கொடுப்போம். சரி, இப்போ ரக்குவமோ தண்ணீர் தட்டுறது அவன் நம்ம முள்ளு குத்தினா மண்டை பழக்கமே ஏன்னா வேற இல்லை. அது இந்த வேண்டாம் அந்த தடியா பீயும் அதான் வேண்டும். அது யாழ்ப்பாணத்துல பேரிச்சம்பழம் பிடுங்குறோம். ஈச்சம்பழம் வேட்டை பார்த்துருப்பீங்க. அப்போ பேரிச்சம்பழம் வேட்டை கம்பளம் முருகருது. சரி, வேணுமா நாங்கள் தொடர்பு கொள்ளுங்க, தர முடியாது. தொடர்பு வேண்டாலும் இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்துட போறாங்க. யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் வந்து எல்லாம் மொய்க்க போயிடும் பாருங்க.
இதுதான் பெருசாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்ச மரத்துக்கு கீழே தான் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் பேரிச்ச மரம் ஒன்று யோசிப்பீங்க இருக்குதான் மட்டக்களப்பில் இல்லாமல் இருக்குங்க. அதுக்குள்ள ஒரு மணி அதில் ஒன்று பழுத்து நிற்கிது, நிறைய முத்தல் நிற்கிது பார்த்தீங்களா. இது அந்த அங்காலே ம் யாழ்ப்பாணத்தில் பேரிச்ச மரம். ஆனால் இது வந்து இலையில் அந்த இது ஆனால் முள்ளு அந்த அளவு இது இல்லைண்ணா. இப்போ சில நேரங்களில் மரங்கள் இருக்கு, ஆனால் இது மரத்தில் இல்லை. ம் உங்களோட கதாயுதம் தான் அழுத்த போத அவர்றானா இதான் வந்துடுது. அதான் அதான் வழி ஆடுங்க. அந்த பக்கத்தில் ஓகே. ஆனால் கூட கொழு கம்பை பார்த்தா வராது உள்ள கிடக்கு வராது. அடியெல்லாம் விடும். அடிங்க பாப்போம். ஓங்கி அடிச்சா 10 டன் பை. சரி வரா இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு. ஒரு மாலை வியூ, ஒரு வெளிநாட்டு வியூமா இருக்குதா. கோட்டை தெரியுது, இடையில கப்பல் நிற்கிது. இது வந்து பேரிச்ச மரம். அப்போ நாங்கள் பாருங்க அந்த பழம் வந்து விழுந்துட்டு, இந்த முத்தல் பழம் நான் சொல்லியிருந்தேன், இந்த காயம் வந்து விழுந்துட்டு அடிக்காடியில் உங்களோட இதுவும் விழுந்துட்டு கண்ணாடியும் விழுந்துது. உங்க நிறைய சாமான் விழுந்துருக்கு. எடுத்து காட்டுங்க. எல்லாத்தையும் எடுத்து காட்டும். விழுந்த காயம் தான் இங்கே வேறுங்க பொறுக்கி கொண்டு வரார். அந்த பேரிச்சம்பழம் வேட்டை. இது வந்து முத்தல், இது வந்து பிஞ்சி முத்தலை. ஆனால் பாரு தீவுல வந்து யாழ்ப்பாண தீவுல வந்து இந்த பேரிச்சம்பழம் வந்து இது வந்து காய்ச்சிருக்குது. இப்போ பேரிச்சம்பழம் வேட்டைக்கு அப்படி நானும் சுதனன் நாங்கள் வந்துருக்குன்றோம். ஆனால் கோயிலே தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் பேரிச்சம்பழம் கிடைச்சிருக்குது. எங்களுக்கு என்ன சொல்ல நல்ல அதிர்ஷ்டம். ஆமாம் அதுதான். ஆனால் என்ன இது வந்து அரபு நாடுகளில் அந்த பாலைவனங்களில் வந்து இந்த பேரிச்சம்பழங்கள் வந்து கூடுதலாக காய்க்கிறது. தீவு பகுதியிலையும் வந்து இப்படி பேரிச்சம்பழம் கிடைக்கணுக்குள்ள அது ஒரு ஆச்சரியம் தான். எனக்கு எல்லா இடமும் கிடைக்காது. உங்களோட மட்டக்களப்பில் இது என்ன மாதிரி இந்த பக்கம் இதை காத்தாங்குடி நிற்கனா அவங்க வந்து அந்த ஓனர்மார் அவங்களோட அந்த அமைப்புகள் இருக்குது. அவங்க அதை எடுத்து அந்த பள்ளி வாசல்கள் அப்படியான இடங்களுக்கு அதை வந்து கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பிடிங்கி சாப்பிட இயலாது அப்படியே. ஆனால் இங்கே வந்து பாருங்க இது ஒரு வீதி ஓரமாக வந்து நிற்கிது. சர்வசாதாரணமாக தான் மக்கள் சுதந்திரம் கூட அதுதான். ஆனால் இதே வந்து தோட்டமாக வைக்க வலிக்கிட்டாங்கண்டா அவ்வளோ தான். டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். கீழே வச்சு சரி ஓகே. இதை வந்து நாங்கள் ரெண்டாக உடைச்சி நானும் சுதனன் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளங்கையில் வச்சுட்டு ஓகே. இந்த உடைச்சி பாருங்க உள்ளுக்குள்ள பேரிச்சம்பழம் இந்த பாருங்க எப்படி பருப்பு பண்ணலாம் இருக்குது. பாருங்க இப்போ பேரிச்சம்பழத்தை வந்து உடைச்சாச்சு. இது வந்து முத்தல் இன்னும் பழுக்கும் விட்டா. ஆனால் விட்டா பழுக்கும், நமக்கு அது கிடைக்குமான்னு தெரியலை. ஒரு விட மாட்டாங்க. வந்த வயலில் இந்த பருப்பை வந்து கீழே போடுவோம், தூக்கி எறிஞ்சாச்சு. இதை வந்து இப்போ ரியலாக வந்து இப்போ எப்படி சொல்கிறோம், மரத்தில் நின்று விட்டா நீ பிள்ளைங்கி சாப்பிட போகிறோம். இது வந்து முதல் தடவை எனக்கு கடையில் வேண்டி சாப்பிட்றது பழம். இது வந்து முதல் தடவையாக வந்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? வேற லெவல் சூப்பராக இருக்குங்க. என்ன பேரிச்சம்பழம் சொன்னால் இனிப்பு மட்டும் இருக்கும். இது இனிப்பும் அந்த ஒரு சாதியான அந்த துவப்புன்னு சொல்லுவாங்க. என்னண்ணா துவப்புன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறேன்? இனிப்பும் துவர்ப்பு. அப்போ அந்த துவர்ப்பும் சேர்ந்து வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆமையிலே வீட்டுக்கு முன்னோர்களாக நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீங்க. வேண்டாப்பா இந்த பாருங்க அடா பாவிக்கலாம். என்ன வந்துடுது? இது வந்து நான் முறிஞ்சிருக்கேண்ணா. முறிஞ்சிருக்குது. இது பழமோ? இதோ பெருசாக வரும். இதுதான் பெருசாக வரும். பெய்யும் அங்கே இப்போ கூட ஒரு பழத்தை போட்டு அப்படி எல்லாமேன்றாங்க. ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கணும். பேரிச்சம் காய் வந்து எப்படி பார்க்க தானே வேணும். இனிப்பு இல்லை, சாரி கசப்பு இல்லை. அந்த பேரிச்சை அந்த மாவு தன்மை. இந்த பேரிச்சை இந்த மாவு தன்மை அடிக்குது. அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கசப்பு இல்லை. இல்லை இல்லை துவர்ப்பு. கசப்பு இல்லை துவர்ப்பு. நெல்லிக்காய் அப்படி அந்த துவர்ப்பில் கணக்கான துவர்ப்பு. இனிப்பு கூட பிடிங்கி தான் பார்க்குறோம். அந்த ஆடுக்கு வந்து கழுத்தில் வந்து இந்த பனை மட்டையை வந்து அடித்து முக்கோண வடியில் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்மா, வேறு வந்து வேலி பாயாமல், அதாவது வேறு இடங்களுக்கு அந்த வேலிக்குள்ளே பூந்துட்டு போய் பயிர்களை சாப்பிடாம தான் போட்டிருக்குது வரைக்கு. இந்த அந்த கோட்டைக்கிட்ட வந்துட்டு நாங்கள் ஊர்காவற்துறை உருண்டிக்கோட்டை இந்த இதில் போட்டிருக்காங்க.
போர்த்துகேயர் ஊர்காவல்துறை வட இலங்கை முக்கியமாக துறைமுகமாக காணப்பட்ட போது தமது பாதுகாப்பின் பொருட்டு 1620 தொடக்கம் 1624 ஆண்டுகளில் இக்கோட்டை கட்டினர். இதற்கு போர்ட் ஏர் என பெயரிட்டனர். வட இலங்கையின் முன்னரங்கு இராணுவ நிர்வாக மையமாக இப்பிரதேசம் காணப்பட்டமையினால் முருங்கை கற்களால் கடற்கோட்டையினை கண்காணிக்கும் மையத்தில் அமைக்கப்பட்டது. ஜோசப் பியர்சன் என்பவர் இக்கோட்டையின் அமைப்பு சதுரமல்ல குதிரை லாடத்தின் வடிவம் என்று, இதன் வெளிச்சுவர் 19 அடி தடிப்பு 2 செவ்வக வடிவ சுவர்களை கொண்டிருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒல்லாந்தர் இக்கோட்டையை எவ்விதமான கட்டுமானங்களையும் மேற்கொள்ளவில்லை. ஒல்லாந்தர் இக்கோட்டையை கைவிட்ட பின்னர் இது கடல் அரிப்பினால் அழிவடைய தொடங்கியது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் இந்த பளிங்கு கற்பாறைகள் இந்தா ஆமாம் எப்படி அந்த கற்பாறைகள் வந்து அந்த டைமில் வந்து கட்டியிருக்காங்க ஒட்டி இதைஞ்சிருக்காங்கன்ற பார்த்தீங்களா வேறு லெவல் உண்மையிலே. கோட்டைன்னு சொன்னால் இப்போ அந்தளவு பெரிய ஒரு பரப்பில் கட்டல ஒரு அளவான ஒரு பரப்பில் வந்து கட்டியிருக்குறாங்க. பாருங்கள் அந்த சுவர்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நேர்த்தியும் இப்படி ஒரு பூச்சித்திறன். இந்த இதெல்லாம் வந்து அந்த கடல் அரிப்புகள் எல்லாம் வந்து அரிஞ்சு போண்டா சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குண்டு வேறு லெவல். ஓகே நாம் அப்படியே போவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஜன்னல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே பூந்து போகலாம். கோட்டை கீழே பார்த்தீங்களா கோட்டைக்குள்ளெல்லாம் அந்த வழிகள் இருக்குது. இதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது நடுப்பகுதி. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னால் காரை நகர் கோட்டை வந்து தெரியும் வடிவா தெளிவாக வந்து விட தெரியுது. மற்ற காரை நகர் கோட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் அங்கே வேறு ஏதாவது நபர்கள் வந்து தாக்கல் செய்கிறாங்களா, அங்கே என்ன நடக்குது, ஒரு சேஃப்டிக்காக அமைக்கப்பட்ட கோட்டை தான் வந்து இந்த ஊர்காவல்துறை உருண்டிக்கோட்டை. இந்தா பார்த்தீங்களா என்ன சுரங்கமாக இருக்குது இஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான இந்த இதுகள் வந்து கிடக்கு பார்த்தீங்களா இறந்துருக்குது. இதை வந்து உரியன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள் அரிக்குது ஃபுல்லாக வந்து இந்த உரியில் சங்கு மாதிரி வடிவம். கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னு பார்த்தீங்களா. ஆமாம் பாருங்க இங்கே ஒரு குகை மாதிரியும் இருக்கிறது. சரியா இப்படத்தான் இருந்து பார்க்கக்குள்ள சரி இப்போ நேருக்கு நேர் வியூ பாயிண்ட் அந்த காரைநகர் கடற்கோட்டை வந்து சரியாக பக்கவாக நேராக இருக்குது. இப்படத்திலிருந்து பார்க்கக்குள்ள இது ஒரு பாதுகாப்பு ஒரு வலயம் மாதிரியும் இந்த செட் பண்ணிக்காங்க. அப்படி அது நேரடியாக வரக்குள்ள உங்களுக்கு அந்த அனுபவம் விளங்கும். தண்ணியும் ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கியா. இது வந்து சுத்திகரிப்பு தண்ணி. சுதன் அண்ணா களைப்பில் தண்ணி குடிக்க போகிறாரு. சரியான மாதிரி வெயில். இந்த கடை வந்து கட்டி எவ்வளோ காலம் ஐயா? எத்தனை வயசு ஐயா? இந்த கடை வந்து நீங்கள் கட்டி எவ்வளோ காலம் ஐயா? 2 வருஷம். இப்போ வியாபாரம் இல்லை எப்படி ஊர்காவல்துறையில் கொஞ்சம் குறைவு. நல்லா இருக்கு. சின்ன அந்த கடை வந்து ஆரம்பத்தில் அந்த இதுகள் வந்து அந்த ஞாபகங்கள் வருது. சின்ன கடை உண்டு வேற லெவல். ஆனால் அந்த கொஞ்சம் கைவிட்டு இருக்கேன்னா எவ்வளோ காலமா இந்த தண்ணி இது வந்து இப்போ வந்து 24 மணி நேரம் காலமா 6 மணி 5 மணிக்கு நேரம் மாற்றி. ஆனா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச தண்ணிக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 கடல் தண்ணியானே ஐயா? இது வந்து 2 கடல் தண்ணி. அப்புறம் 2 நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கடல் தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த நார்மல் தண்ணிக்கும் இந்த கூல் தண்ணிக்கும் வந்து இது கடல் தண்ணி தான். இது வந்து கூல் தண்ணி. அப்படி இருக்கு. இது வந்து வேறு சொன்னா குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு விளங்கும். குடிக்கக்குள்ளே பெரிய டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கு. தெரியுது இருக்கு. அந்த குளிருக்கு வந்து சில இது தெரியுது இல்லை கெமிக்கல் இருக்கല്ലോ அதெல்லாம் வந்து இறுகி போயிடும். கலக்காது தண்ணி பெரிய டிஃப்ரெண்ட். உங்களுக்கு முதல் காலங்களில் வந்து தண்ணி வராது. அங்க இருந்து தண்ணி நல்ல தண்ணி அங்க இருந்து வந்து சிவன் கோயிலுக்கு டேங்க்ல சப்ளை. இப்பதான் இந்த தண்ணி இதெல்லாம் பாருங்க பழைய லொரி. நீங்க ஆரம்பத்தில் கண்டிருப்பீங்க. இந்த லொரி வந்து ஃபேமஸான ஒரு லொரி.
இப்போ ஆரம்பத்தில் வந்து வணிக அதாவது அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் வந்து இடம்பெற்ற கூடப்படுது. இது வந்து சிறிய நம்பர் இங்கன்னா அந்த நம்பர் பெரும் நம்பர் தான் 28 டேஷ் 28 டேஷ் பேராக நிறை கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ ஊர்காவல்துறை இந்த டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, என்னென்னு சொன்னால் சாப்பிடுத்து அப்படியே போவோம். இன்னும் அந்த ஊர்காவல்துறையில் வந்து என்னென்ன வித்தியாசமான இடங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஊர்காவல்துறை டவுனுக்கு நீங்கள் இந்த குட்டி தங்கச்சிரால் வந்து பள்ளிக்கு போயிட்டு வந்தீங்க. தங்கச்சிட்டு பேர் என்ன? ஆஸ்லி. எத்தனை மாதம் படிக்கீங்க? தரம் 3. ஓகே, எத்தனை பிள்ளைகள்? 22 பிள்ளைகள். ஓகே, சாப்பிடுதீங்களா? ஓகே. இது வந்து ஊர் பேர் வந்து ஊர்காவல்துறை என்ன? ஓகே, ஊர்காவல்துறை டவுன். இப்போ என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து களைச்சி போயிட்டு வந்து சாப்பிட்டு கொண்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி வந்துட்டுது. அதாவது ரால் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நான் வந்த உடனே கேட்டது ஃபுட்டு இருக்கான்னு கேட்டேன் நான். அப்போ ஃபுட்டு வந்து எல்லா கடையிலையும் இல்லை, சில கடையெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுத்து கொண்டு இருக்காங்க. முதல் தரம் வந்து ஃபுட் ரிவ்யூ உண்டு. ஃபுட் ரிவ்யூ உண்டு இல்லை, இது வந்து ஊர்காவல்துறை அப்படியே இடங்களை வந்து சுற்றி காட்டிட்டு வந்து நாங்கள் சாப்பாடையும் பார்ப்போம் எப்படி இருக்கீங்க நீங்கள். ஓகே, சூப்பராகி நல்லா இருக்கேண்ணா. வேற லெவல் ப்ரோ. முட்டை தான் என்ன சொன்னா, முட்டைன்னு சொன்னாலே எனக்கு சரியான விருப்பம். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் முட்டை இங்கிட்டு வாங்கி தான் வச்சு சாப்பிட்றேன். அது பழகிட்டு எனக்கு. ஓகே, முட்டையும் வந்துட்டுது. ஓகே, மினரல் வாட்டர் வந்து நாங்கள் வாங்கி எடுத்துருக்கணும். என்னென்னு சொன்னோம், கொஞ்சம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. அது வந்து சப்போர்ட் ஆகலை நமக்கு, ஒத்து வருது இல்லை. அந்த டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதனால மினரல் வாட்டர் வந்து வாங்கி எடுத்தாச்சு. ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து போய் சோடா குடிக்கிறது வந்து குறைவுன்னு குடிக்கிறதே இல்லை. ஆனால் பல நாட்களுக்கு பிறகு இந்த இஞ்சி வியர் சோடா வந்து இந்த இஞ்சி வியர் குடிக்கிறது காரணம் இல்லை. அப்படிலாம் இல்லை, நான் மதுவெல்லாம் வந்து வாங்கிக்கிறேன். இந்த சிதறன் நாங்கள் வந்து பிடிச்சி கொண்டிருக்கார். என்னதுக்காக குடிக்க பண்ணுறதை நாங்கள் வெளியில் போயிட்டு வீடியோ முடிக்கக்குள்ள சொல்கிறோம். இந்த இஞ்சி வேறு எதுக்காக நாங்கள் குடிக்க வேண்டியது. என்னென்னு சொன்னால் சரியான மாதிரி எண்ணெய் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே எனக்கு பிடிக்கல சாப்பாடு. நீங்களும் சாப்பிட வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தீவுகளில் வந்து பட் சொல்லி பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா சில இடங்களில் அந்த சாப்பாடு இருக்குதான். இதில் வந்து என்ன சொன்னால் எண்ணெய்கள் கொஞ்சம் கூடிது, சரியான மாதிரி எண்ணெய். கடைசியாவது என்னன்னு சொன்னால் கடைசியாக வந்து இஞ்சி வேறு சோடா வந்து கை கொடுக்குது. இஞ்சி வேறு வந்து கம்பெனியை மாற்றிவிட்டாங்க. லயன் ஏற்கனவே வந்து எலிமெண்ட்டில் வந்தது. சரி, ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம். இல்லை, கண்டிப்பாக வந்து பாவையில் பயிர் இடத்துக்கு நாங்கள் போவோம். அது நாளை வீடியோவில் பாருங்கள். போகும்போது இடங்களையும் அந்த வித்தியாசமான ஏதாவது நாங்கள் கண்டோம்னு சொன்னால் இந்த வீடியோ இறுதியில் வந்து நாங்கள் அப்படி அட் பண்ணி கொள்கிறோம். உண்மையிலே தீவுக்கு வாரது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அந்த கிளைமேட், வெயில்கள், அதுகளுக்கு வாகனம் ஓடுறது, கட்டிடங்கள் முக்கியமாக வந்து எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நீங்கள் நேரடியாக வர கிடைச்சா கண்டிப்பாக வந்து தீவுகளை வந்து சுற்றி பாருங்கள். ஊர்காவல்துறை இந்த சீமந்து வந்து இருக்குது. ஐயா, இந்த சீமந்து லொரியில் எப்படி என்னத்துலையா கொண்டு வரோங்க? ஊர்காவல்துறை இதுக்கு வந்து லொரி வந்து சீமந்து எப்படி கொண்டு வரோங்க இங்கே? இல்லை, படகு தானே இது, தீவு இல்லையா அது? ஊர்காவல்துறைக்கு ரோட் இருக்கா? ஓகே. நாங்கள் படகுல வந்து நாங்கள் இதில் இருந்து இந்த அந்த நேவி படையெல்லாம் இருக்கு. அந்த போட்டை அரெஸ்ட் பண்ணி இந்தியன் போட்டெல்லாம் காரிநகராலோ ரோட் இருக்கு. இது இந்த ரோட் போய் எங்கே வரும்? யாழ்ப்பாணம் முன்னுக்கு இருக்கிற அந்த வேற பண்ணையடி போகும். கோட்டையடி. ஓகே, நன்றி அண்ணா. நாங்கள் மட்டக்களப்பிலேருந்து வந்தேன். அதெல்லாம் போகல அவனு. ஓகே, அப்படி தெரியுதுண்ணே. ஓகே. இதுலேருந்து ரோட் இருக்கா வேணா? இதுலேருந்து ரோட் இருக்கா? பண்ணைக்கு போகுமா? பண்ணைக்கு போகும். ஓ, இப்போ நம்ம படகுல வந்து நாம படகுல இதாலயம் பெறலாம், அதாலயம் பெறலாம். வந்து எங்களுக்கு சுத்தல். சுத்தலாம். நீங்க என்னோட பார்த்துக்கிட்டு இதுகிட்ட இதுகிட்ட. சரி, ஓகே. இந்த ஊர்காவல்துறையில் எந்த இடத்துல பாருங்க சீமந்தெல்லாம் வந்து இறங்குது.
ஓகே வேற லெவல். வீடாக தான் இருக்குதுண்ணே. வீடாக தான் இருக்கும். வீடாக தான் இருக்குது. பெரிய ஒரு மானியமாக இருக்குது. வேறு சாயன வித்தியாசமான ஒரு வடிவமைப்புல எல்லாம் அந்த பக்கம் அந்த தேக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த தேக்கு மரம் அந்த இதெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குண்ணா.